வணக்கம். 24,200ன்ற ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல உடைஞ்சு இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆகஸ்ட் மந்தோட லோக்கு நேர்ல இன்னைக்கு நிஃப்டி முடிஞ்சிருக்கு. கேஷ எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நிஃப்டி தொடர்ந்து ஒரு கேப் அப் க்ளோசிங் தான் கொடுத்தது. இந்த கேஷோட ப்ரொசீஜரல் க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும். பட் நேத்தி முதல் முறையா ஒரு கேப் டவுன் க்ளோசிங் மார்க்கெட் முடிவில். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் டவுன். பட் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு நிஃப்டி 133 பாயிண்ட் இறங்கி ஒரு டே சார்ட்ல பேரிஷ் கேண்டலோட முடிஞ்சிருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா டே சார்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நிஃப்டி ஒரு பேரிஷ் மொமெண்டம் ஒரு வீக்னஸ் பார்க்க முடியுது. எஃப்ஐஎஸோட சைடில் பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இல்லை. பட் ஆனால் குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பெரிய அளவுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். ரீசன்ட் செஷன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது குளோபல் முக்கியமாக ஏஷியன் மார்க்கெட்டை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்று யூஎஸ் மார்க்கெட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்லேயே ஒரு மிக்சட் சினாரியோ இருந்தது. பட் நம்ம மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு ஸ்லைட் டவுன் ட்ரெண்ட் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி இருக்குன்னு எதிர்பார்த்தது. பட் எந்த செக்டாரும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. ஏன்னா ஐடி இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு டாப் செக்டோரல் லூசராக முடிஞ்சிருக்கு. ரொம்ப வீக்னஸ் அதிகமாக இருந்த ஒரு செக்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ், நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் எல்லா ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட நெகட்டிவ் தான். அதே போல் ரியல்டி இண்டெக்ஸ் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரெக்கவரி இருந்தது. பட் இன்னைக்கு மோர் தென் 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஓப்ராய் ரியல்டி, லோதா டெவலப்பர்ஸ், காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டிஎல்எஃப் எல்லா ஸ்டாக்குமே ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஃபுல்லாகவே பெரிய அளவுக்கு இன்னைக்கு ரியல்ட்டியில் ஃபால் ஆகிருக்கிறது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ மேஜராக கை கொடுக்க வேண்டிய இண்டெக்ஸ் முக்கியமாக பேங்க்ஸு, ஐடி இன்னைக்கு கை கொடுக்காம போனது. நிஃப்டியால் சர்வை பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இதில் கவனிக்கக்கூடியது என்னன்னா நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெட்டரான க்ளோசிங்னே சொல்லலாம். பர்சன்டேஜ் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி கொஞ்சம் அதிகமாகவே இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. தொடர்ந்து லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அகைன் ஒரு வீக்னஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த சப்போர்ட் 24,000. இது ஒரு சைக்காலஜிக்கல் லெவலாகவும் நம்ம பார்க்கலாம். பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 23,800 தான் ஒரு லாஸ்ட் ஹோப் இப்போ நியர் டேர்மை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி 57,662 முடிஞ்சிருக்கு. 235 பாயிண்ட் கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் டாப் கெய்னர், மேக்ஸ் ஹெல்த்கேர், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, கிராசிம், பவர் கிரிட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் முக்கியமாக ஆக்சிஸ் பேங்க் வந்து பிரைவேட் செக்டாரில் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. முக்கியமாக நிஃப்டியில் டாப் கெய்னராக முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டியில் வந்து 50 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா 40 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ். க்ரூட் ஆயில் $90 கிராஸ் பண்ணியிருக்கிறது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத ஒன் பை ஒன்னா இன்னோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ல நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு சென்னை தாம்பரம்ல ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா க்ரூட் ஆயில் $90 மறுபடியும் கடந்திருக்கு. இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா ஒரு நெகட்டிவ். இதனால எந்தெந்த செக்டார் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது நெகட்டிவ். பெயிண்ட் செக்டார், கெமிக்கல் செக்டார் எல்லாமே, அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து ஆயிலோட இன்புட் அதிகமாக இருக்கோ அது எல்லாமே இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக பார்க்கலாம். இதை தவிர ஓஎன்ஜிசி வெனிசுலாவில் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. பேடிஎம்மோட பிளாக் டீல், இன்ஃபோசிஸோட பார்ட்னர்ஷிப், ஏஐ டீல், பிஹெச்எல் எல்ஐசி ஷேர்ஸை செல் பண்ணியிருக்கிறாங்க. பிஹெச்எலோட ஷேர்ஸை ப்ரீமியர் எனர்ஜி வந்து கிறிசிலோட ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. கோல்கேட்டோட பிஸ்னஸ் அப்டேட், முக்கியமாக மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட், இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணியிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் இருந்தது. இன்னைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு மிக்சட் ட்ரெண்ட் இருந்தது. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 220 பாயிண்ட் கிட்ட டவுனில் முடிஞ்சது. ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா அகெயின் யூஎஸ் க்ரூட் ஆயில் $90 மேலே, பிரண்ட் க்ரூட் $90 மேலே கடந்து இருக்கிறது. இது வந்து இன்ஃப்ளேஷனை மறுபடியும் ஒரு சிக்கலில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு ரீசனாக பார்க்கலாம். இல்லை பிக் நியூஸ் அப்படின்னா எஃப்டிஐயோட ரூல்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இன்னும் கொஞ்சம் லிபரல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு. மேபி இது டெலிவிஷனில் வந்திருக்கிற ஒரு ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ். இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் ஃபைனல் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. அதாவது வெளிநாட்டில இருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் தளர்த்துறதுக்கான ஒரு நியூஸ் இருக்கு. மேபி இது வந்தால் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயமா பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தால் மார்க்கெட் அதுக்கு பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம்.
இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் 3070 கோடி ரூபாய்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட், அதாவது PIL அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கிட்டத்தட்ட 45 இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது டிஃபென்ஸ் செக்டாருக்கும் ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கும் இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். இன்னைக்கு டேட்டா பேட்டர்ன்ஸ், BEML, GRSC, ஷிப்பிங் கார்பரேஷன், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது. சுகர் கம்பெனி இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிறதுக்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு. மேபி இது இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொடுக்கல. அதாவது சுகர் ப்ரைஸ் தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கிறது, இம்போர்ட் டியூட்டியை குறைக்கிறதுனால மேபி ப்ரைஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்குமான்ற கொஸ்டின் மார்க். பட் இன்னைக்கு இந்த எதிர்பார்ப்பு சுகர் ஸ்டாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ONGC இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வெனிசுலாவில் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ONGC வரப்போகிற அடுத்த செஷனில் நம்ம வாட்ச் பண்ணலாம். ரிஃபைனிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நியூஸு, சென்னை பெட்ரோலியம், MRPL, இந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டம் இருந்தது. பேடிஎம்மோட பிளாக் டீல் 1.92 crore ஷேர்ஸ், 3% ஈக்விட்டி, கிட்டத்தட்ட 2949 கோடி ரூபா வேல்யூ. பிளாக் டீல் விண்டோ இன்னைக்கு இந்த ஷேர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இதில் செல்லர் யாரு, பையர் யாருன்னு இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸும் இல்லை. மேபி இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏஇ டீலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்ஃபோசிஸ் கொடுத்துருக்குறாங்க. நோர் ப்ரமைஸ் அப்படின்ற கம்பெனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு இது ஒரு முக்கியமான ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். LICயோட ஷேர், அதாவது BHEL LIC இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.4 crore ஷேர்ஸ் செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. மேபி இது 6%லேருந்து 5.61% குறைச்சிருக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ். BHEL இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கிரெடிட் ரேட்டிங் கிறிசில் வந்து பிரீமியர் எனர்ஜிக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பிரீமியர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும். பயோகான் USFDAவோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. கோல்கேட் வந்து இன்னைக்கு வீக்காகவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து இன்வெஸ்டர் டே கமெண்ட்ரியில் வந்து கோல்கேட்க்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, புரோக்கரேஜோட அப்டேட்டும் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்தது. அதே போல் இண்டோமிம் அப்படின்ற ஒரு ஸ்டாக் Q1 ரிசல்ட் இன்னைக்கு 8% கிட்ட இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ல இன்னைக்கு ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தது இன்வெஸ்டர் சைடில். கவர்மெண்ட் வந்து 7877 கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரானிக் காம்போனன்ட் ஸ்கீமில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ், எலக்ட்ரானிக் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் நான் ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். 2149 கோடி ரூபாய்க்கான சீகல்ன்ற கம்பெனியோட ஆர்டர் இன்னைக்கு அது ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம். இதை தாண்டி KPI கிரீன், ஓப்ரா ரிலேட்டி, இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ் இருந்தது. க்ரோ வந்து இன்னைக்கு பிளாக் டீல், அதாவது 7,52,00,000 ஷேர்ஸ், கிட்டத்தட்ட 1.2% ஈக்விட்டிஸ் வந்து பிளாக் டீல் மூலிமா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் வந்து 2027 ஃபினான்ஷியல் இயருக்கான கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கவனிக்கலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டியில் வந்து என்னெல்லாம் கவனிக்கலாம்னா, க்ரூட் ஆயில், முக்கியமாக பிரண்ட் க்ரூடு மறுபடியும் இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சா அது நம்ம மார்க்கெட்டை இன்னும் ப்ரெஷர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே டெக்னிக்கலாக வீக்காக இருக்குது நிஃப்டி. 24,000 ரொம்ப ஒரு குரூஷியலான சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டுக்கு நேரில் டர்ன் ஆயிருக்கு. இந்த டைமில் க்ரூடு மறுபடியும் இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சா அது இன்னும் மார்க்கெட்டில் ப்ரெஷர் அதிகமாக சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி அமெரிக்கா ஈரானோட இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். FIS வந்து செல்லராக டர்ன் ஆகுறாங்க. ஸோ மேபி இது இன்னையோட க்ளோசிங்கில் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். ஐடி ஸ்டாக்ஸோட ரெக்கவரி இல்லைனா பிரைவேட் செக்டார் பேங்கோட ரெக்கவரி, இந்த 2 செக்டார் கை கொடுத்தா மட்டுமே நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு டிஃபென்ஸ் செக்டார், ஷிப்பிங் கம்பெனிஸில் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட், இந்த போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் ஃபீட்பேக்கை நீங்கள் மெசேஜில் போஸ்ட் பண்ணலாம். ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது சாட்டர்டே August 22. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் சென்னை தாம்பரமில் நடக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.